மலேசிய படப்பிடிப்பை முடித்துக்கொண்டு தாய்லாந்து கிளம்பும் முன் ரஜினி அளித்த பேட்டியில் எல்லா ரசிகர்களுடனும் படம் எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்பது வேதனை அளிக்கிறது என்று தெரிவித்தார். மலேசியாவில் மொத்தம் 28 நாட்கள் கபாலி படப்பிடிப்பில் ரஜினி கலந்து கொண்டார். படப்பிடிப்பு நடந்த நாட்கள் முழுவதும் அவர் தன்னை பார்க்க வந்த ரசிகர்களுடன் படம் எடுத்துக்கொண்டார். பாதுகாப்பு கெடுபிடிகள் இல்லாமல் பார்த்து கொண்டார். ரஜினியின் வேதனையை அவர் கூறுகையில், மலேசியாவில் படப்பிடிப்பு நடத்துவது மிகவும் மகிழ்ச்சிகரமாக உள்ளது. அதே சமயத்தில் மிகுந்த வலியையும் கொடுக்கின்றது. வலி என்னவென்றால், எனது ரசிகர்கள் ஒவ்வொருடனும் தனியாக புகைப்படம் எடுக்க முடியவில்லையே என்பதுதான். நடைமுறையில் அது சாத்தியம் இல்லாததால் என்னால் அதை செய்ய முடியவில்லை. அதற்காக நான் மிகவும் வருந்துகின்றேன். எனது ரசிகர்களிடம் மன்னிப்பு கோருகிறேன். மலேசியாவையும் மலேசிய மக்களையும் நான் மிகவும் விரும்புகின்றேன். மலேசியா இவ்வளவு அழகாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. 1978ஆம் ஆண்டு பிரியா படத்திற்காக நான் மலேசியா வந்தேன். அதன் பிறகு சுமார் 37 வருடங்கள் கழித்து தற்போதுதான் மீண்டும் இங்கு வந்துள்ளேன். மலேசியா மொத்தமாக மாறியுள்ளது. இங்கு நாங்கள் எடுத்திருக்கும் காட்சிகள் கண்டிப்பாக மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். இந்த படத்தில் குறிப்பாக கபாலியன் கேரக்டர் மலேசியாவில் பிறந்து வளர்ந்தது போல் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் பிரதிபலிப்பாக இந்தியாவிலிருந்து மலேசியாவிற்கு மேலும் மேலும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். இந்த சந்திப்பின் போது ரஜினியுடன் கபாலி படக்குழுவினர் மட்டுமல்லாமல் மலேசிய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ நஸ்ரி அசூசின் உடன் இருந்தார். எனக்கு கொடுக்குறதே 10 ரூபா தான் பாக்கெட் மணி. அதையும் நீங்க வாங்கிட்டீங்கன்னா நான் எங்க போடுவேன்? நான் வீட்டுக்கு போகணும் தாத்தா. சொன்னதை போடுவீங்களா? நில்லுங்க. என்னத்துக்கு?